அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். அது குறித்து இன்னும் அது தேர்தலுக்கான சந்திப்பு என்று இன்னும் அவர் அதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அது குறித்து அவரே விளக்கமளிக்காத போது அதிமுகவே அதிகாரபூர்வமாக இது தேர்தல் குறித்து ஆன சந்திப்பு என்று சொல்லாத போது நாம் அதுல மேற்கொண்டு அதுல கருத்துக்கள் எதுவும் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறோம். ஆமாங்க சார், 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது அதுவே அமலாக்கத்துறை முறையாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்யவில்லை என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டுல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மது இதுல டாஸ்மார்க்ல ஊழல் நடக்குது. 19 மதுபான ஆலைகளில் உற்பத்தியாகக்கூடிய மது பாட்டில்களே முழுமையாக வரி செலுத்தி வெளியே செல்வது. அதாவது முன்புற வாசல் வழியாக பாதி, அதாவது உற்பத்தியில் 1 லட்சம் பாட்டில் இருந்தால் 50,000 பாட்டில்களுக்கு மட்டும்தான் அவர்கள் மாநில அரசுக்கு செலுத்த வேண்டிய கலால் வரியை செலுத்துகிறார்கள். தவிர 50,000 பாட்டில்களை இதுபோன்று சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய இந்த FL2 மதுபான கடைகளுக்கு, மரத்துக்கடியில தோப்புகளுக்குள்ள பெட்டிக்கடையில இருக்கக்கூடிய கடைகளுக்கு சட்டவிரோதமாக அரசாங்கத்துக்கே வரி செலுத்தாமல் நடைபெறுகிறது. அதில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்படுது. அதுபோக பல முறைகேடுகள், அந்த காலி பாட்டில், அதுபோல வாகனங்கள், அதே போல நகர்ப்புறங்களில் எலைட் பார் கொடுக்கிற அனுமதி, FL2 பாருக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 கோடி 2 கோடி அனுமதி. சோ இது போல மிதமிஞ்சிய ஊழல். 1 லட்சம் கோடிங்கிறது 2023 4 ஆளுநர்கள் கொடுத்த குற்றச்சாட்டு இருக்கு. இப்பொழுது அதை விட கூடுதலாக ஒரு 1.5 லட்சம் கோடியாவது இருக்கிற போது வெறும் 1000 கோடி என்று மட்டுமே அமலாக்கத்துறை சொல்லிக்கிறது. ஏதோ பழைய FIR மட்டும் வச்சுட்டு அவங்க ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. அது பத்தாது. முழுமையாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மதுபான ஆலைகள் கூடிய ஒரு 100 ml 200 ml உற்பத்திக்கு எவ்வளவு செலவா? வெறும் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் மட்டுமே செலவாகக்கூடியதுக்கு 180 ரூபாய் எப்படி போடுறாங்க? அதே ஊழலுடைய ஸ்டார்டிங். முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதனுடைய தரம் என்ன? இது என்ன, கண்டிப்பாக தொடர்ந்து 2 வருடம் 3 வருடம் குடிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்தை தழுவியே தீரணும். தொடர்ச்சியா குடிக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு கொடிய அளவுக்கு மோசமான அது விஷ மதுவா இருக்கிற போது அது இவங்க எந்த அளவுக்கு தரம் இருக்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு வரையிலும் எதுவும் வெளியிடல. யாராவது எங்கேயாவது தரக்கட்டுப்பாடு எல்லாம் சொல்றாங்கல்ல. ஹோட்டல்ல போய் அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க. டாஸ்மார்க்ல ஏதாவது இன்னைக்கு ஒரு ஆய்வு செஞ்சு இது தரமான மதுவா அப்படிங்கிற ஆய்வு வெளியிட்டிருக்காங்களா? அது எந்த அளவுக்கு அது பாதிப்பு உண்டாக்கவில்லைங்கிற சொல்றாங்க. சோ அதனால முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால இந்த மது அது அந்த ஆய்வு மேற்கொள்ளணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.